இது ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, நெகட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே அவர் போகல. நான் என்ன செய்ய போகிறேன், என் கட்சி என்ன செய்யணும், மக்கள் எப்படி இருக்கணும், வழக்கம் போல மற்ற கட்சிகள் இல்லாமல் இங்கே வித்தியாசப்படுறாருன்னு தான் நான் சொல்ல வரேன். தன் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் எடுக்காமல் பாசிட்டிவிட்டியோட நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்வோம் அதை மட்டும் பார்ப்போம். அடுத்தவன் என்ன செய்ய நமக்கு என்ன. 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசியிருக்காரு. அவர் கையாலே டீயே போட்டு கொடுத்தாராமா. அவர் விளக்கியிருக்காரு. தானே வெளியில் வந்து லிஃப்ட் கிட்ட ஹாலுக்கு, அதாவது லாபிக்கு வந்து தானே கூட்டிக்கிட்டு போய் அவரை லாபியில் வெயிட் பண்ணியிருக்காரு. அவர் ரூம்லேருந்து வந்து லாபியில் இருந்து அவரை வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் உட்காத்தி வச்சுட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ணி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டு, குடிக்கிறேன்னு சொன்னோன்னே ஒரு தலைவன் என்ன பண்ணா, டீ குடிக்கிறீங்கன்னா அப்பா டீ கொண்டு வாங்கன்னு சொல்லுவான். இல்லாமல் எழுந்து போய் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் கெட்டிலில் எடுத்து ஹாட் வாட்டரில் டீ போட்டு கொண்டு வந்து தானே கையில் கொடுத்து அவர் ஆஸ்வாசப்படுத்தி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உட்காந்து பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் அந்த அளவுக்கு அவரோட ஒரு இதுவாக இது பண்ணிட்டு போகும்போது லிஃப்ட் வரைக்கும் வந்து அவர் அனுப்பிச்சு வச்சுட்டு சேஃபாக போங்க. 1 hour அவர் ஸ்பெண்ட் பண்ணார்னா இட் இஸ் ஒர்த் 2 crores. அப்போ அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாருல. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தன்னோட இன்புட் வாங்குறாரு. அதுதான் சொல்கிறேன்ல, வழக்கமான இவர் அவரை பார்த்தார், மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போத்தினார், பூ கொடுத்தாரு, மாலை போட்டாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த பப்ளிசிட்டி அவர் தேடலை. அவர் உண்மையாக இருக்காரு. அவருக்கு தேவை என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸை பார்க்கல, அவரோட தாட்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு இது தோணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவர் வந்து சினிமாவில் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்காக கோட்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அரசியலில் வந்து அவர் கோப்புன்னு சொல்லலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிஷியன் ஆவார்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் முதல் நாள் நேற்று ஈவெண்ட்டே எடுத்துப்போமே, நேற்று வந்து அவருடைய கொடியை பற்றி அதிகமாக பேசினாங்க. அதை பற்றி பேசினதுக்கப்புறமா உடனே வர ஆரம்பிச்சதெல்லாம் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது. கட்சி பேர் அறிவிக்கும் போது அதில் இக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இப்போ கொடியில் வந்து யானை ஏன் பயன்படுத்தியிருக்காங்க, அந்த கொடியோட கலர் ஏன் இப்படி இருக்குது, உள்ளே இருக்கிற அந்த பூ வந்து வாகை மலரா இல்லைனா தூங்கு மூஞ்சி மலரான்னு பெரிய விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ எந்த விஷயம் பண்ணாலும் விமர்சனங்கள் வரும். ஆனால் இவ்வளோ தப்பு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உருவாகுது. ஆரம்பிக்கும் போது இதை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இதெல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே வந்து விஜயனா வச்சு நம்ம பேசணுன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டெண்ட்டாக மாறும், நம்ம ட்ரெண்ட் ஆகும், நம்ம வெளியில் தெரியும்ன்றது தான் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கே தவிர, கலரில் வந்து அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு என்ன சரிங்களா. இப்போது அது வாகை மலர் இல்லை அது தூங்குமூஞ்சி மலர்னு சொல்கிறீங்க. முதல்ல அவங்க வாகை மலர் சொன்னாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் என்ன சொன்னார், இதுக்கான காரணத்தை, இந்த கொடியில் வச்சிருக்கிற எல்லாத்துக்கான காரணத்தை நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் நம்ம தான் அது வாகை மலர் நினச்சிட்டு இருந்தோம். அது வாகை மலர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்த அதுக்கப்புறம் இவங்க பேசினா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. அது இல்லாமல் இவங்களே அதை டிசைட் பண்ணி அது வாகை மலர் இல்லை தூங்குமூஞ்சி மலர் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வாகையோட பேட்டர்னில் தான் வருது. அதாவது அதோட க்ரோத், அதான் ஆரிஜின் க்ரோத் சொல்லுவாங்களே. இது வந்து பேர்ஷியன் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து எக்ஸாக்டாக வந்து நான் மறந்துட்டேன் டக்குன்னு. நான் அலோபிஷியான்ற ஒரு நேமில் வந்து துலிப், இது வந்து தார். வாகையில் வர மலர் வந்து அது வந்து துலிப்பில் வரும். இது வந்து வந்து தார் அப்படின்ற ஒரு வகையை சார்ந்தது. ஆக்சுவலி ரெண்டுமே அதே வகையை சார்ந்தான், தூங்குமூஞ்சி மரங்கள். அது வெள்ளையாக இருக்கும், இது கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர. பட் இது என்ன காரணத்துக்கு யூஸ் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. ஸோ இது ஏன் இப்போ இவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்கன்னா, தான் தெரியப்படுவோம், ட்ரெண்டிங் ஆகும்ன்ற ஒரு விஷயத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, மலருக்கு அப்படி பேசலாம். ஒரு கட்சி கொடி தான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே போனாலும் காரில் கட்சி கொடியை போட்டு போக போகிறாங்க, கட்சி கொடி ஏற்ற போகிறாங்க. அதில் யானை சின்னம் அப்படின்னா இன்றைக்கி இமீடியட்டாக எல்லோரும் ரிலேட் பண்ணுறது பிஎஸ்பியோட தான் ரிலேட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் எப்படி கோட்டை விட்டாங்க? இதுக்கு வந்து இந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு ப்ரூவன் ரெக்கார்டோட நான் கொடுக்க முடியும். என்னால் கட்சி கொடியை பொறுத்த மட்டும் யார் வேணாலும் என்ன கலர் வேணாலும் என்ன சிம்பிள் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் பிரகாரம் there is no bylaw stating that you should use this, you should do that. There is no rules and regulations. அதில் கிடையவே கிடையாது. ஆனால் கட்சியோட பேரும் கட்சியோட சின்னம் மட்டும்தான் ஆஸ் பர் பைலா இருக்குது. ஒருத்தர் கட்சி பேரை நான் யூஸ் பண்ண முடியாது, ஒருத்தர் கட்சியோட சின்னத்தை நான் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் ஸ்டேட்டுக்கு வரும்போது ரெகக்னைஸ்டாக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது, நேஷ்னலாக இருக்கும்போது ரெகக்னைஸ்டாக இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சார், அவர் வந்து சைக்கிள் வச்சுருக்காரு, அவங்களோட சின்னம். அதே சைக்கிள் சின்னம் தமிழ்நாட்டில் ஜிகே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டேட் வேறு இந்த ஸ்டேட் வேறு. ஏன்னா ரெண்டுமே ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டி தான். ரெகக்னைஸ்டில் அவங்க ரெகக்னைஸ்டு, இவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டி, இது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. இதுவே நேஷ்னல்னு எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம காங்கிரஸ் யூஸ் பண்ண முடியாது, பிஜேபி யூஸ் பண்ண முடியாது, ஆம் ஆத்மி யூஸ் பண்ண முடியாது, பகுஜன் சமாஜ் யூஸ் பண்ண முடியாது. இது சின்னத்துக்கு மட்டும்தான் ரெகக்னைஸ்டாக இருக்கிறதுனால சின்னத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பகுஜன் சமாஜ் இப்போ ரெகக்னைஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நேஷ்னல் லெவலில். இந்த 3 கட்சி மட்டும்தான் இப்போதைக்கு ரெகக்னைஸ்ட் நேஷ்னல் லெவலில். மற்ற எல்லாமே ஸ்டேட் ரெகக்னைஸ்டில் தான் இருக்குது, பண்ண முடியாது. ஆனால் கொடின்னு வரும்போது
இது எந்த இஷ்யூவும் இல்லை. நான் யானையை வைக்கலாம், பூனையை வைக்கலாம், சிங்கம் வைக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், புலி கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு புலி அவர் வைக்கிற வச்சுப்பாங்க உதாரணத்துக்கு, நாம் தமிழர் கட்சி நாங்கள் புலி வச்சுருக்கோமே, நீங்கள் எப்படி புலி வைக்கிறீங்கன்னு கேட்க முடியும். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஏன்னா கொடி அவங்களோடது, அவங்களை சார்ந்தது. இதுக்கு ஒரு வேலிட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஆந்திரா மாநிலத்தில் எல்லாருக்குமே தெரியும், சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, பிரஜா ராஜ்யம் அப்படின்ட்டுன்னு 2012. அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சூரியன், அதாவது உள்ளே வந்து அவர் கொடிக்குள்ளே ஒரு சூரியன் வச்சு ஒரு இது பண்ணுறாரு. அதே ஆந்திரா ஸ்டேட்டில் வந்து ஒருத்தர் வந்து என்னென்னா அஜய பாரத பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்காங்க இவங்களுக்கு முன்னாடியே. அதில் இருக்கிற வந்து அம்பாத்தி கிருஷ்ண ரெட்டி அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வச்சதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனில் போகிறார். எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் கேஸுக்கு போகுது. கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு எந்த பைலாஸும் ஆஸ் பர் ஃப்ளாகுக்கோ இது கிடையாது, நாங்கள் 2 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அது ஒன்று வந்து நேமும், இன்னொன்று வந்து சிம்பிள் மட்டும்தான் எங்களோட கண்ட்ரோலு, மற்றதெல்லாம் அந்தந்த பார்ட்டி கண்ட்ரோலுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா, இந்த கேஸை போட்டதில் வந்து சிரஞ்சீவி ஜெயிக்கிறார். அதில் இருக்க அந்த கடைசி 2 லைனை மட்டும் நான் படிக்கிறேன். ஏன்னா அது முக்கியமான விஷயத்துக்காக. ஏன்னா இன்றைக்கி வந்து இது ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ கூட அவங்க தாவேக்கால இது அறிக்கை கொடுத்துருக்காங்க போல இது சம்மந்தம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த அப்சர்வேஷன் ஆஃப் த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் High Court is forcibly applicable to the facts of the present case. It lays down that the law and the restriction imposed under the law in respect of national flag, national emblem in the election campaign, and no such legal protection is available to any specific flag of any registered or unregistered and recognized or unrecognized independent party against other party. Independent party against other party. So இது சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு கொடி சம்பந்தமாக யார் வேணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நாங்கள் இதில் யாருக்கும் தலையிடுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லை. ஏன்னா இதில் எந்த பைலாவும் குறிப்பிடப்படவில்லை எலெக்ஷன் கமிஷன்லன்னு சொல்லி. ஸோ அப்போ இங்கே கிளியர் ஆயிடுச்சு, யானைகள் அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலான்னு. ரெண்டாவது, அப்படியே நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவங்க யூஸ் பண்ணுற யானை வேறு, இவங்க யூஸ் பண்ணுற யானை வேறு. யானை தான், பட் இருந்தாலும் இது வரத்துக்கான அந்த யானையை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உங்களால் லீகலாக உங்களால் பீட் பண்ண முடியாது. அதில் இவங்க யூஸ் பண்ணுற யானை வந்து போர்க்குணம் கொண்ட யானை, அவங்க கொடுக்குற யானை வேறு யானை மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக இவங்க யூஸ் பண்ணுற யானை பேர் டஸ்கர். இட் இஸ் நாட் அன் எலிஃபென்ட் ஆல்சோ. அந்த கொம்பு வச்சுட்டு நிற்குது இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் டஸ்கர்னு தான் சொல்லுவாங்க அந்த யானை, போர் கொண்ட யானை. ஸோ இப்போ நீங்கள் யானையிலே எடுத்தீங்கனாலே கோயில் யானை இருக்குது, அப்புறம் வந்து கும்கி யானை இருக்குது, காட்டு யானை இருக்குது. ஸோ ஒரு யானை விதைகள் எல்லாமே யானை தானே, யானைகளில் வெரைட்டிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று, அவர் தன்னை முன்னிறுத்தக்கூடிய விதம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இருக்குது. அவர் ஒய்எஸ்ஆர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கட்சி பேரும் கூட அப்படி தான். அங்கே வந்து ஒய்எஸ்ஆர் அப்படிங்கிற அந்த கட்சி விரிவாக்கத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது அவங்க தந்தையாருடைய பெயராக பார்க்கப்படும். அதே மாதிரி இங்கே டிவிகே அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன் இருந்தாலும் தளபதி விஜய் கட்சி அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமாகவும் அது மக்கள்கிட்ட போய் சேரணுன்ற ஒரு அடையாளம் ஒன்று. ரெண்டாவது, விஜய் தன்னை அவரோட அவுட்ஃபிட் இருக்குல்ல, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு சாண்டில் கலர் பேண்ட், இப்படி தான் இனிமேல் இருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஸ்டைல் தான். நம்ம அந்த காஸ்டியூமை யோசிச்சு பார்த்தோன்னா அவரோடது அப்படி தான் இருக்கும். அப்போ இவர் வந்து ஆந்திரா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸில் போக போகிறாரா? காமராஜர் காலத்துலேருந்து வெள்ளை சட்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. பொலிட்டிக்ஸ்னாலே வந்து எல்லாருமே ஒரு வெறுமனே வெள்ளை சட்டை மட்டும் இல்லை, அந்த காம்பினேஷன் வரதான். ஒரு ஃபஸ்ட்டு வெள்ளை சட்டை எடுத்துருவோம், சட்டைக்கு நான் வரேன், டாப் அப்புறம் பாட்டம் பேசுகிறேன். வெள்ளை சட்டை அப்படின்றது வந்து ஆப்வியஸ், அது வந்து ஒரு சமத்துவம், ஒரு எல்லாத்துக்குமே குறிக்கிற ஒரு வெள்ளை அதாவது வந்து ஒரு என்ன சொல்லனா, சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஒரு சாஃப்டான ஒரு இது, எல்லாருக்கும் சமமானவர்கள், எல்லாருக்கும் நேர்மையானவர்கள், அந்த நேர்மைக்கும் வெண்மைக்கும் கூடியது. வெள்ளேந்தி மனசரான்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தனை பார்த்து டக்குன்னு. ஏன்னா அந்த வெண்மைக்கு வந்து அந்த ஒரு கலருக்கு ஒரு கோடிங் இருக்கிற மாதிரி அந்த வெண்மைக்கு ஒரு கலர் கோடிங் இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது. அந்த பொலிட்டீஷியனாக பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு இதுவாக இருக்கிறாங்கன்றதுனால அந்த வெள்ளை சட்டை போடுறாங்க. அவர் போட்டிருக்கிற பேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன தடவை இந்த வாட்டி ஏதோ கலரு, போன வாட்டி ஒரு கலர், ஆக்சுவலி ஒரு பேண்ட்டில் வராது. நத்திங் ராங் இன் இட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பார்க்கும்போது நம்ம சொல்லலை, அந்த பேட்டர்னை ஃபாலோ, அதுதான் சொல்ல வரேன். இட் இஸ் நாட் அலோன், ஹீ இஸ் டூயிங் இட் அவுட். ஓகேங்களா? ராகுல் காந்தி போட்டுட்டு வராரு, உதயநிதி போட்டுட்டு வராரு, நிறைய பேர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஏன்னா ஒரு யூத் பாலிடிக்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிப்பிக்கல் பாலிடிக்ஸாக இருக்க விரும்பலை. கரை வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு வேட்டியை போட்டுக்கிட்டு அவங்க கட்சி அவர் நினச்சின்னா ஒரு கட்டிட்டு வரலாம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஜெல் வித் த யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு இளைஞர்களுக்கான நாடு, இளைஞர்கள் நாடே. மோஸ்ட் யூத் இருக்கிற நாடு வந்து உலகத்திலே அதிகமாக இருக்குது இந்தியாவில் தான். ஸோ யங்கஸ்ட் கண்ட்ரி.
ஸோ அப்போ ஆப்வியஸ்லி he wants to connect to the youngsters. ஆனால் அடுத்த தலைமுறைக்காக தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த தலைமுறை பற்றி அவர் பேசுறதே கிடையாது. போன தலைமுறை பற்றி அவர் ஒன்றுமே வாய் தருகிறதில்ல. எது எடுத்தாலும் அடுத்த தலைமுறைக்கான விஷயங்களை வச்சு தான் அவர் கொண்டு வர. பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாமே சிறுசு பெருசு சிரிக்குது, சிங்க பெண்கள் ரசிக்குது அப்படின்னு சொல்கிறார் அவரோட பாட்டில். ஸோ அப்போ முதல் மரியாதை அடுத்த தலைமுறைக்கான யங்ஸ்டர்ஸ். அவர் கொடுக்குற அந்த விருது விழாவாக இருக்கட்டும், யாரை நோக்கி போகிறாரு, அடுத்தது பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ இப்படி இருக்குன்ற போது தான் ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணி காட்டுறதுக்காகவும் உங்களில் ஒருவனாக நினைக்கும் போது ஆப்வியஸ்லி எந்த ஒரு வித்தியாசம் அந்த கரவேட்டி போடுறதோ இல்லாமல் டிப்பிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் இதை கிரியேட் பண்ணாமல் தனக்கான ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறார். இதில் ரெண்டாவது நீங்கள் அதை பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே. ஒரு வழக்கமான பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு விஷயமா இருந்து வச்சிங்களேன், கொடி எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கள பற்றின கழக தலைவரே வாருங்கள், அவரை வரவேற்கிறோம் ஒவ்வொருத்தரையாக பேரை சொல்லி மாண்புமிகுன்னு சொல்லி இதுக்கப்புறம் போக 10-15 நிமிஷம் எடுக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நேராக வந்தார், நின்னார், உறுதிமொழி எடுத்தார், ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு நெகட்டிவிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் எடுக்கலை. அந்த கொடியிலே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை மறைமுகமாக சொல்லி கொடுத்துட்டு போனார். கொடி ஏற்றினார், ஹாய் சொன்னார், பாய் சொன்னார், போயிட்டார். இந்த விதமான பாலிடிக்ஸ் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வழக்கமானவனை கிரிஞ்சின்றுவான், பூமரங்கிளுமா, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டான். அவங்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்தானே ஒரு அரசியல் கட்சியா டிவி. இது அதுதான் சொல்கிறேன்ல, இது 2K கிட்ஸுக்கான மட்டும் இல்லை, ஒரு யூத்துக்கான பார்ட்டி. ஹீ இஸ் ஆல்சோ யூத்துன்னு காட்டுறாரு. அதில் அந்த டிஃபரன்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். அது யாரை பார்த்து கோர் வேட்டிக்கு பதிலாக பேண்ட் போட்டால் அவர் அப்படி காமிச்சிட முடியுமா? இல்லை அதுதான் எல்லாமே ஒரு சின்ன பிரதர் மாற்ற முடியும். நீங்கள் வழக்கமாக வேட்டிக்காரையை போட்டு ஒரு பொலிட்டிஷியனாக எப்படி இருப்பான்? நல்ல ஒரு வேட்டி, அந்த கட்சியோட கரசு வேட்டி கட்டிக்கிட்டு, அந்த ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு 4 பெரிய பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டு, இதை போட்டு ஒரு பாக்கெட்டில் அந்த கட்சி தலைவரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு, இப்படி தான் ஒரு டிப்பிக்கலான புதுசுன்னு சொல்ல முடியாது. நம்ம விசிகா தலைவர் திருமாவளவன் எப்பவும் பேண்ட் ஷர்ட்டில் தான் இருப்பார். உதயநிதி ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அப்போ மாறுறாங்க, அவங்களும் மாறுறாங்க இல்லையா? ஸோ அப்போ இவங்க எல்லாருமே அடுத்த தலைமுறையை நோக்கி தான் பயணிக்கிறாங்கன்னு தெரியும் போது அது விஜய் சார் விஜய்னா இன்னும் ஜாஸ்தியாக கொண்டு வராரு. அப்போ அவர் தெரியப்படுது. இப்போது இவங்கெல்லாம் போயிருக்காங்க இத்தனை வருஷமான்றது நீங்கள் பார்க்காம விஜயண்ணாவை மட்டும் நோட் பண்ணுறீங்க அப்படின்ற போது நான் சொல்கிற பேட்டர்ன் அவரோட அந்த காஸ்டியூம் ஸ்டைலே நான் வேணா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். சிமிலராக ஜெகன்மோகன் ரெட்டியை அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஜெகன்மோகன் ரெட்டியோட ஃபோட்டோ தான். இதில் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் விஜயம் பண்ணுறாரு. இப்போ அவர் ஏன் பேண்ட் போடுறாரு, சட்டை போடுறாரு நம்ம கேட்கல. நம்ம ஏன் கம்பேர் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த YSRCPயோட பார்ட்டி எப்படி அப்ரிவேஷனை ஒரு ஸ்டைலில் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியான இங்கே ஒரு பேட்டர்னு. அதே போல் இப்போ விஜய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதமும் அவரோட மேட்ச் ஆகிறதுனால இவர் அந்த ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ண போகிறாரா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஃபாலோ பண்ணுவாங்க. விஜயோட வழி இதுவா? இல்லை, இது ஒரு கோஇன்சிடென்ட்டாக நடந்திருக்கு. ஏன்னா நடைப்பயணமும் சொல்கிறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியும் நடைப்பயணம்லாம் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு பார்த்தா. வைகோ காலத்துலேருந்தே நடைப்பயணம் போயிட்டு இருக்கு. காந்தியே இந்தியா ஃபுல்லாக நடைப்பயணம் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இது நடைப்பயணம்ன்றது அரசியலில் இருக்கிற எல்லாருமே, காந்திலேருந்து ஆரம்பிச்சு அத்வானிலேருந்து வைகோ ராகுல் வரை நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக ராகுல் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ அண்ணாமலையை திருப்பி வராரா அப்படின்னு நம்ம கேட்க முடியாதுன்னு, அவரோட பின்தொடராரா நம்ம சொல்ல முடியாது. இது எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டூ. ஏன்னா அது அவங்க கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஒன்று மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு வைட்டல் ஒரு இதுவாக இருக்கும். இந்த சீட்டாக இருக்கும், வைட்டல் பாயிண்ட்டாக உட்காரும் போது அவங்களுக்கு. இப்போ இஷ்யூ என்னென்னா, நீங்கள் சொன்னது ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்கலாமே தவிர இதுதான் எக்ஸாக்டாக இதை பார்த்து அவர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எந்த இதுவும் எனக்கு தெரியல பெருசாக. ஏன்னா அங்கே ஜெகன் அண்ணா, இங்கே விஜய் அண்ணா. இல்லை, விஜய் அண்ணான்றது அது அவருக்கு கூட சொல்லலை, அது மக்களாக ஏற்றுக்கிட்டது. அது நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவி கூட தான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருமே எப்படின்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களும் அவங்க எப்படி கூப்பிடணும். பட் விஜயண்ணா அவர் மக்களில் ஒருத்தவங்கள வீட்டில் ஒருத்தன் ஆகிட்டார். ஒரு தலைவனை தாண்டி அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் ஆகிட்டார். நீங்கள் எந்த பெண்கள், நீங்கள் 100 பெண்கள் கிட்ட நீங்கள் எடுத்து பாருங்களேன், நான் எழுதி கொடுக்குறேன் 80 பெண்கள் விஜய்க்கு பிடிக்கும். 80 பெண்கள் நான் சொல்கிறேன். அது வீட்டுக்குள்ளே நீங்கள் கேட்கும், அவங்க எங்கள் வீட்டு பையங்க, என் வீட்டு பையன் மாதிரி, என் தம்பி மாதிரி அப்படின்னு தான் பெண்கள் சொல்லுவாங்க. ஆனால் கட்சியில் அந்த ரெப்ரஸன்டேஷன் இருக்க மாதிரி தெரியலையே. கட்சியில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைமை நிலைய பொறுப்பாளராக இருக்காங்க. விஜய் பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க, அது பார்த்தோம். ஆனால் அவங்க பின்னாடி உட்கார்ந்துருந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்சியோட முதன்மை நிர்வாகிகளில் எத்தனை பெண்கள் இருந்தாங்க? இல்லை, இப்போது நீங்கள் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அது கரெக்டாக பதில் சொல்லலாம். இப்போ யார் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க தெரியாது. 4 போஸ்டிங் மட்டும்தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளில வந்துருக்கு. மாநாட்டில் தான் பேச போகிறாரு. இல்லை, அந்த நிகழ்ச்சியில் ஒரு 100-200 பேர் கூப்பிடணும்னு முடிவு பண்ணி கூப்பிடுறாங்க. அவர் ரேண்டமாக கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் தான் கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருக்க போகிறாங்க. அதில் அதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, இப்போது அவங்க இயக்கமும் நடத்துகிறாங்க, இயக்கம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, இதுவும் நடந்துட்டு இருக்கு, கட்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கேள்விக்கான பதில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வரும்போது
அப்போ நீங்கள் அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டை நீங்கள் கேளுங்க எங்கே என்ன ஏது. அப்போ நம்ம இதை பேசுவோம். ஏன்னா எதுவுமே ஆத்தென்டிக்காக நமக்கு தெரியாமல் அது இல்லை இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியாதுன்றது உள்ள வந்திருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க கட்சிக்காரங்க தானே நீங்க எல்லாருமே. சொன்னதுல நான் எந்த மறுப்பும் சொல்லலை. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் பேசும்போது ஆத்தென்டிக்காக தெரியும். நேற்று கூட ஒரு நாளிதழில் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஒரு வேற மாதிரியான வரிகள் போட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அவங்க ரிலீஸ் பண்ண சாங்குக்கும் இந்த நாளிதழில் வந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆத்தென்டிக்கான பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் கையெழுத்து போட்டு ஆத்தென்டிக்கான ஒரு அறிவிப்பை மட்டும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், நான் வந்து இப்போ நம்ம பேசும்போது எந்த பெண்களையும் பார்க்கலன்னு பின்னாடி உட்காந்துருக்கலாம், தெரியாது. இல்லை வேற ஏதாவது ரீசனுக்காக இருந்திருக்கலாம். இது வேற மாதிரி ஒரு சோர்ஸ் இல்ல இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம பொதுவா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்ல பெரிய சிக்கலா இருக்கிறது அதுதான். பெண்கள் உரிமை பத்தி பேசுறவங்க கூட பெண்களுக்கு முக்கிய பதவிகள் தர்றது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, நான் இவங்கள மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு புது ரூட்ல பயணிக்க போறேன்னு அவருடைய அவுட்ஃபிட்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு புதுமையை காமிக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல. அப்போ இந்த நாட்டுல பெண்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த பெண்களுக்கு விஜய் கட்சியில எந்த மாதிரியான ப்ராமினென்ட்டான ரோல்? ரொம்ப சிம்பிளாக இப்படி வச்சுக்கலாமா, மற்றதெல்லாம் விட்டுருங்க. 4 போஸ்டிங் போட்டிருக்காங்க. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அவர் இணை கொள்கை பரப்பு செயலாளர். 4ல் ஒரு பெண் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 4ல் ஒரு பங்கு பெண்ணுன்றதை இங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ நாலுவே வந்து நம்ம 33% வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கும் குறைவு தானே 4ல் 1. அதுதான் முதல்ல 4லேயே 1 காமிச்சிட்டாரு. அதுவும் ஒரு சிறுபான்மையரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது இன்க்ளூசிவ்னஸ் எப்படின்றதையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அந்த இடத்துல அது கிரியேட் பண்ணி காமிச்சிட்டாரு. பேலன்ஸ் இப்போ எவ்வளோ போட போகிறாங்க, எவ்வளோ வரப்போகுதுன்னு அவங்களோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வைக்கிறதுலாம் அங்கே இருக்குது. ஸோ இப்போ கட்சிக்குன்னு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு பதவி கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கான சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க எலெக்ஷன் கமிஷனில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் ஆகி கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறதா அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை மாநாட்டில் சொல்ல போகிறாங்களா, அங்கேயே அறிவிக்க போகிறாங்களான்னு நமக்கு எதுவும் தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம பேசணும். ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு சொல்கிறேன், 3000 பெண்கள் இருக்காங்க போஸ்டிங்கில். விஜய் மக்கள் இயக்கம், இன்னும் கட்சியை நான் பேசல, விஜய் மக்கள் இயக்கம் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக 3000 பெண்கள் போஸ்டிங்கில் இருக்காங்க. அஃபிஷியல் போஸ்டிங் விஜய் மக்கள் இயக்கம் இருக்காங்க. எல்லா போஸ்டிங்லையுமே இருக்காங்க. பெண்களுக்கான தனி அணியே இருக்குது. எல்லா கட்சியிலையும் இருக்கு மகளிர். இல்லை அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கு சொல்ல வரேன். மாநில லெவலில், மாவட்ட லெவலில் 3000 பெண்களுக்கான போஸ்டிங் போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன்ல. அப்போ அந்த போஸ்டிங் அங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கட்சியில் கூட 3000 பெண்கள் வந்து போஸ்டிங்கில் இருப்பாங்களா எனக்கு தெரியாது மற்ற கட்சியில். ஆனால் ஒரு இயக்கத்திலேயே 3000 பெண்களுக்கான போஸ்டிங்கோடு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்காங்க தான் சொன்னாங்க. நிறையா பார்த்துருக்கேன் நான். அதனால் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அதனால் எப்போவுமே நான் ஆத்தென்டிக்காக கிடச்சிச்சுன்னா, இல்லை பிரதர் போடலை பிரதர், இது ஏன் தெரியல பிரதர் நான் சொல்லுவேன். போட்டாங்கன்னா பாருங்க பிரதர், போட்டிருக்காங்க பிரதர், இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு சொல்ல முடியும். 4 கொடுத்தனால இதை வச்சு நான் பேசுகிறேன். இயக்கத்தில் 3000 பேர் அஃபிஷியல் போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஓகே, அடுத்ததா இப்போ நேற்று வந்து கொடி அறிமுகப்படுத்துறாரு. இந்த கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நேற்று அவர் வரும்போது அந்த இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கும். ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்வின்றது மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வியில் தான் கேட்க போகிறாங்க. ப்ரெஸ் மீட் எதுவும் பண்ணலை, எந்த ஒரு கேள்விகளுக்கும் அவர் அங்கே பதில் சொல்லலை. எல்லாத்தையும் நான் மாநாட்டில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு சரியான அணுகுமுறையாக இருக்குமா? ஒரு நடிகராக ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், மீட் பண்ணக்கூடாதுங்கிறது தனிப்பட்ட விஷயம், அது அவரோட தனிப்பட்ட உரிமை. ஒரு அரசியல்வாதியாக தலைவராக வரும்போது மக்களின் கேள்விகளை எப்போ அவர் எதிர்கொள்ள போகிறாரு? கண்டிப்பாக கேட்பார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதிலும் சொல்வார். அதுலேயும் எந்த பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் பேச்சிலலாம் அவருக்கெலாம் வந்து எந்த இதுவும் கிடையாது. அவர் ஏன் வெயிட் பண்ணுறாருன்றதுக்கு என்னோட யூகம், ஃபஸ்ட்டு யூகம், கட்சி இன்னும் ரெஜிஸ்டர் ஆகி கைக்கு வரல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா சில கட்சிகள்லாம் மாநாடு, கட்சி கொடி எல்லாமே அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் போவாங்க. இது ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி தனக்கான இதுதான் பேர், இதுதான் இதுன்னு எல்லாமே ஒரு லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒன்றுமே செய்யாத போதே இவ்வளோ பிரச்சனை வருது அவருக்கு. இதில் எந்த ப்ராப்ளமே இல்லாத போதே கொடியில் அது பிரச்சனை, இது பிரச்சனை, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேர்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுத்துக்கும் ஒரு இது. ஏன்னா நம்ம அதை பேசணும், டிவி கேக்கு, டிஏவி கேக்கு, டிவி கேக்கு, வேல்முருகன் அண்ணா ஒரு பிரச்சனை ஆரம்பித்து வச்சார். ஸோ அந்த மாதிரி வருதும்போது இது எல்லாமே அஃபீஷியலாக எனக்கு கைக்கு வந்துருச்சுன்னா யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எந்த ஒரு இதுவும் அவர் மேலே ஒரு விமர்சனம் வராது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. இப்போ நீங்கள் நேற்று ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பார்த்துருந்தா வச்சுங்க, இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு வச்சுப்போமே உதாரணம். முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த யானை பிரச்சனை இருக்கே, இது வந்து தூங்குமூஞ்சி மலராக இருக்கே, வாகை மலர் இல்லையே, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்பீங்கள்ல. அதெல்லாம் நாளைக்கு ரெஜிஸ்டர் எல்லாமே கைக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரியான கேள்விகளை அவர்கிட்ட வராதில்ல. ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, அவர் செய்ய போகிற விஷயங்கள் என்ன ஏது அப்படின்றத கிட்டத்தட்ட கொள்கையாக நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட சாங்லேயே எல்லாமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டார், வந்துருச்சு 90% எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. அதில் எல்லாமே அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மனிதர்கள், ஒரு அம்மா பூ விற்கிற அம்மா, இந்த பக்கம் வந்து ஒரு இது வந்து என்ன வண்டியில் வந்து அந்த
தூய்மை பணியாளர்கள், அந்த பக்கம் பார்த்தா தேயிலை தோட்டங்கள், இவ்வளோ எதுக்கு எங்கள் ஜல்லிக்கட்டு மாட்டை கூட காட்டுவார். ஃபஸ்ட்டிலே அந்த மாட்டில் கொம்பு வர்றதை காட்டுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ வந்து பழம், அதாவது வந்து நம்மளோட கலாச்சாரம், தமிழக கலாச்சாரையும் இதையும் வந்து அவர் வந்து மதிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் எடுக்க போகிறாரு. அந்த சாங்கில் பார்க்க முடியும், ஆதிக்குடி மக்களுக்கான கொடியேறும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது. அப்போ ட்ரைபல்ஸ்க்கும் சேர்த்து அவர் நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து 3 பேர் கொடி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாரு. அப்போ எல்லாருமே இன்க்ளூசிவான, அனைவருக்குமான, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு சமத்துவமான ஒரு அரசியலை நோக்கி தான் அவர் பயணிக்க போறான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நேற்று உறுதிமொழியில் பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னார். மொழி, இனம், ஜாதி இந்த மாதிரியான அடையாளங்கள், அதே மாதிரி இன்னொன்று சொல்றாரு, பிறந்த இடம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது என்ன புசியானந்துக்காக சொல்றாரா அந்த வேற்றுமை இருக்கக்கூடாதுன்னு? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ அதுவும் நான் சொல்கிறேன், இப்போ புசியானந்த் வந்து பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு, நீங்கள் தான் ஓட்டரா தமிழ்நாடுக்கு வந்துருச்சாரு. அது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் என்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாரோ அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம், தமிழ்நாட்டுக்கு வர போகும்போது நாளைக்கு என்ன யாரும் இந்த கேள்வி கேட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே பாண்டிச்சேரியில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு குடிமகன் ஆயிட்டார். கிட்டத்தட்ட இந்த வாட்டி வாக்காளர் ஆயிட்டார். தமிழ்நாட்டோட வாக்காளர் ஆகிட்டோம். இந்த வாட்டி 2024 சோழிங்கநல்லூரில் தான் அவர் வீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எங்கன்னு எக்ஸாக்டாக. ஏன்னா அந்த ஏரியாவில் தான் அங்கேயும் இருக்காரு தான் சொன்னாங்க. அங்கே வந்து அவர் வாக்களித்தார். அவர் வந்து அவரோட வாக்களிப்பு வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாறிட்டார். ஸோ அதனால் அந்த பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி புசியானதுக்காக சொன்னார்ன்றது கிடையாது. ரெண்டாவது, அண்ணனை பார்த்தீங்க வச்சிங்களேன், நேத்திக்கு எனக்கு கிடச்ச இந்த 28 ஸ்டார்ஸ் உள்ளே இருக்குல்ல, அது 28 ஸ்டேட்டை குறிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஸ்டாருக்கு மட்டும் தெரியல, மற்ற தரக்கெல்லாம் விளக்கம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் 28 ஸ்டார் எதுக்கு வைக்கிறாரு? இல்லை, அடுத்த வாட்டி வருவார். இல்லை, இந்த தேர்தலில் போட்டியிடல, ஒரு தேசியம் சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா. 28 ஸ்டார் வந்து 28 ஸ்டேட் நான் சொல்லலை. இந்த மாதிரி ஊடகங்களில் பேசினாங்க நிறையா பேர், அதுக்காக அதை குறிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இது வரைக்கும் அதை நான் சொல்ல. மற்றது எல்லாத்துக்கும் என்னால் ஒரு ஆத்தென்டிக்காக இதுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த ஸ்டார் என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த ஸ்டாருக்கு அவர் பதில் சொல்லும்பாரு, அது அன்றைக்கி தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் எதுக்காக இந்த ஸ்டார். ஆனால் கீழே ஒரு 5 ஸ்டார் கொடுத்துருக்காரு. அது வந்து நீல நிறத்தில் இருக்குது. அது வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வைக்க போகிறான்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதாவது கீழே வந்து அடித்தட்டு மக்களுக்காக நான் எடுக்க போகும் இது. மேபி அந்த 28 ஸ்டார் 28 கொள்கையாக இருக்கலாம். மக்களுக்கு நான் செய்ய போக விஷயம் 28 ஸ்டார் 28 கொள்கையாக கொண்டு வந்து வச்சு இதை தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்காக வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். அதில் உள்ள அழகாக ஒன்று வச்சுருப்பார். அவரோட லெட்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சொல்லியிருப்பார். முதல்ல இந்த கொடி நாளைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு சிறக்கட்டும் தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் சிறக்கட்டும் இல்லை, ஆமாம், தமிழகம் தமிழ்நாடு சிறக்கும், கொடி பறக்கும், இனி தமிழ்நாடு சிறக்கும் சொல்லியிருக்காரு. தமிழகம் சிறக்கட்டும் சொல்லியிருக்காரு. அப்போது அதுதான் அவரோட வைட்டல் இதுவாக இருக்கும். ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது ஒரு பஞ்சிங்காக வைக்கிறார். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் அவர் எடுக்க போகிறார். அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸில் வந்து சும்மா மேலோட்டமாக ஒரு ஓட் பேங்க்குக்காக இவர்களுக்கு அதை செய்ய போகிறேன், அவங்களுக்கு அதை செய்ய போகிறேன்ற ஓட் பேங்கிங் சிஸ்டமில் வராத சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் தான் எடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். நேற்று அவர் சொல்லும்போது ஒரு சின்னதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த கொடியை ஏற்றும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக பர்மிஷன் தோழமை பாராட்டி ஏற்றுங்க, ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தோழமை பாராட்டி ஏற்றுங்கன்றார். அதுக்கு முன்னாடி இந்த உறுதிமொழி எடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாட்டில் இருக்கும், அதாவது வந்து அந்த சட்டம் திட்டங்களுக்கு வகுத்து, அதாவது கொடுத்துற கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம வந்து இந்த கொடிக்கான ஒரு இதையும் சேர்த்து சொல்கிறார். அப்போது இந்த கொடியில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைவேட் பிளேஸில் தான் ஏற்ற முடியும், பப்ளிக் பிளேஸில் வந்து ரோட்லையோ இதுலையோ ஏற்ற முடியாது. கோர்ட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்குது. அவர் நினச்சி அதை சொல்லி ட்ரெண்ட் பண்ணியிருக்கலாம். அது சொல்லாமல் இது ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, நெகட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே அவர் போகல. நான் என்ன செய்ய போகிறேன், என் கட்சி என்ன செய்யணும், மக்கள் எப்படி இருக்கணும், வழக்கம் போல் மற்ற கட்சிகள் இல்லாமல் இங்கே வித்தியாசப்படுறாருன்னு தான் நான் சொல்ல வரேன். தன் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் எடுக்காமல் பாசிட்டிவிட்டியோட நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்வோம் அதை மட்டும் பார்ப்போம், அடுத்தவன் என்ன செய்ய நமக்கு என்ன அப்படின்னு ஒரு அடுத்த தலைமுறைக்கு வேறு தேவையில்லாத ஒரு என்ன பாலிடிக்ஸ்னால் நெகட்டிவிட்டி, சாக்கடை, எல்லாரும் தப்பாக பேசிக்கிட்டு அவன் என்ன செஞ்சான்னு போட்டு பிளேமிங் பாலிடிக்ஸ் இல்லாமல், பிளேம் பாலிடிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ரெகுலரான இல்லாத, அதாவது என்ன இப்போ அரசியல்னா சாக்கடை, அரசியல்னா தப்புன்னு ஒன்று இருக்கும்ல, இதெல்லாம் உடைக்க வச்சு நான் வழக்கமான ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு புது மாதிரி அரசியலை தமிழகத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு இதை தான் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருது. ஹி டசன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட் இமீடியட்லி. ஹி ஸ்லோலி ஸ்டார்ட் டேக்கிங் இட் டு ஹிஸ் பர்சன்ஸ். அதாவது என்ன, அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கு முதல்ல கொடுத்து அவங்க அதுக்காக டியூன் பண்ண வச்சு அவர்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது இது எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வராருன்னு
கண்டிப்பாக பேசுறதுக்கான மக்களை கொண்டு வர நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. இப்போ நேத்தே வராரு, அவருக்காக தான் அவ்வளோ பேரை வந்து உட்கார்ந்துருக்காங்க. வந்தாரு, கொடி ஏற்றினாரு, ஸ்டேஜில் நின்று பேசினாரு, கிளம்பி போயிட்டாரு. அங்கே மக்களோட ஒரு இணக்கம் இல்லைனா மக்களோட போய் நிற்கிறதுங்கிறதே வரவே இல்லையே. இப்போ அவர் மேலே ஏற்கனவே சொல்லுவாங்க, நடிகராக இருக்கும்போது அவர் ரீச் பண்ண முடியாது, ரொம்ப வந்து எல்லாரிடம் இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப ப்ரைவசியோடு இருப்பார்லாம் சொல்லுவாங்க. ஒரு தலைவர் ஆகும்போது எப்படி இது சாத்தியம்? இப்போ நீங்கள் என்ன சொன்னால் மக்களோட இன்ட்ராக்ட் ஆகிறதுல, யாரோடையும் பேசுறதுல போகிறதுலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்லை, அதுதான் அது என்னென்னா அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி போயிருக்கும். அவங்க நிர்வாகிகளோட போகும்போது பேசினார், அவர் சொல்லிட்டு போகிறார், மாநாட்டில் நம்ம பேசுவோம் எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லிட்டே தான் போயிட்டுருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். நீங்கள் இன்னொரு பாயிண்ட், ஒரு அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, வந்தார் ஒரு கால் ஷீட் மாதிரி எப்படி ஷூட்டிங் வருவாரோ வராரு, நிற்கிறாரு, பேசுகிறாரு, கிளம்பிடுறாரு. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான். கட்சிக்காரன் வந்து அவன் ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட அவர் பேசுறதுல செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் அவருடைய ரசிகர்களாக இத்தனை வருஷம் அவரோட பயணித்தவங்க கிட்ட அவர் நின்று பேசலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தாதா? ஃபோட்டோ எடுத்தார், அங்கே யாரோ கூப்பிட்டாங்க, போய் ஃபோட்டோ எடுத்துட்டுலாம் போனார், அதெல்லாம் ஓகே. பட் அந்த இன்ட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்லும்போது நாளைக்கு மாநாட்டிலேருந்து திடீர்னு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருமா? இல்லை பிரதர், இதில் வந்து மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு நிறையா வந்து கட்சி சார்ந்தா இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற பசங்கள்லாம் தெரியும். இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் 6 முறை சந்திச்சிருக்காரு அவங்கள தனிப்பட்ட முறையில். அதாவது எப்படி சந்திப்பாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு வாட்டி முதல் தடவை கூப்பிட்டு பேசியிருக்காரு எல்லா மாவட்டத்துலேருந்தும். அது இல்லாமல் மண்டல வைஸ் வாரியாக தனிப்பட்ட முறை, அதாவது அணி வைஸ் வாரியாக, மண்டல வைஸ் வாரியாக அவங்களுக்கு தெரியும் புரோட்டோகாலில் ஆனந்தனுக்கு யார் யார் எப்படி என்ன தெரியும், என்ன இது, அந்த மாதிரி 6 முறை அவர்கள் நிர்வாகிகளை தனித்தனி முறையில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அந்த நிர்வாகிகள் இயக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சுக்கு தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னென்னா, நான் இயக்கமாக இருக்கும்போது கூட என்னை யாருன்னு அவருக்கு தெரியாது, இன்றைக்கி நான் எந்த மாவட்டத்தில் இருக்கேன், என்ன மாவட்டத்தில் நான் செஞ்சுட்டு இருக்கேன்ற வரைக்கும் அவருக்கு தெரியுது, கூப்பிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்களாமே ரொம்ப நல்ல விஷயம்ன்ற பாராட்டின வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு சொல்கிறேன், கட்சியை விட்டுருவோம், நம்ம வந்து பப்ளிக்காகவே வருவோமே. பப்ளிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயனா வந்து இஸ் டூயிங் அ ஹோம்ஒர்க் நான் சொல்லிட்டு இருக்கேன் பல தடவை. இப்போ என்ன பண்ண, குட்டி குட்டி கட்சிகள் எங்களை மாதிரி சின்ன சின்ன கட்சிகளையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு தனிப்பட்ட முறையில். 1-on-1 உட்காந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ஒரு சின்ன கட்சி தான், அந்த கட்சியில் இருக்கிற அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இது அவர் சொன்னார் என்கிட்ட. மேபி எனக்கு ஒரு பிற்காலத்தில் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா சந்தோஷம். பட் அந்த கட்சியில் அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட உட்காந்து, இந்த கட்சி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களோட அவர்கிட்ட அவரோட இன்புட் வாங்கியிருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்புட் வாங்கியிருக்காரு. அதுவும் சாதாரணமாக சும்மா கூப்பிட்டு உட்காந்து வச்சு ஏதோ சில கட்சிகள்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு தலைவன் போகும்போது பேசுகிற மாதிரி பேசாமல் 1-on-1 இன்ட்ராக்ஷன் வென்ட் ஃபார் 1 hour இட் சீம்ஸ். 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசியிருக்காரு. அவர் கையாலேயே டீயே போட்டு கொடுத்தாராமா. அவர் விளக்கியிருக்காரு, தானே வெளியில் வந்து லிஃப்ட் கிட்ட ஆளுக்கு, அதாவது லாபிக்கு வந்து தானே கூட்டிக்கிட்டு போய் அவரை லாபியில் வெயிட் பண்ணியிருக்காரு. அவர் ரூம்லேருந்து வந்து லாபியில் இருந்து அவரை வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் உட்காத்தி வச்சுட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ணி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டு, குடிக்கிறேன்னு சொன்னோன்னே ஒரு தலைவன் என்ன பண்ணா, டீ குடிக்கிறீங்கன்னா அப்பா டீ கொண்டு வாங்கன்னு சொல்லுவான். இல்லாமல் எழுந்து போய் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் கெட்டிலில் எடுத்து ஹாட் வாட்டரில் டீ போட்டு கொண்டு வந்து தானே கையில் கொடுத்து அவர் ஆஸ்வாசப்படுத்தி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உட்காந்து பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு ஒரு அது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் அந்த அளவுக்கு அவரோட ஒரு இதுவாக இது பண்ணிவிட்டு, போகும்போது லிஃப்ட் வரைக்கும் வந்து அவர் அமுச்சு வச்சுட்டு சேஃபாக போங்க, நைஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு கை கொடுத்து சேஃபாக போங்கன்னு சொல்லிட்டு வரைக்கும் போகிறாரு. எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஹி ஹஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 1 hour அண்ட் அபவ். 1 மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காருங்க. அது என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு நமக்கு தெரியாது, அவர் எவ்வளோ ஒர்த்து என்ன கொடுத்தாருலாம் எனக்கு தெரியாது. பட் ஹி ஸ்பெண்டிங், நீங்கள் சொல்கிறீங்களா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பார்த்து அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணாமல் தெரியாமல் அதை பார்க்குறப்ப 1 மணி நேரோட வேல்யூ 2 கோடிங்க. 1 hour அவர் ஸ்பெண்ட் பண்ணார்னா இட் இஸ் ஒர்த் 2 crores. அப்போ அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாருல, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தன்னோட இன்புட் வாங்குறாரு. அதுதான் சொல்கிறேன்ல, வழக்கமான இவர் அவரை பார்த்தார், மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போத்தினார், பூ கொடுத்தாரு, மாலை போட்டாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த பப்ளிசிட்டி அவர் தேடலை. அவர் உண்மையாக இருக்கார். அவருக்கு தேவை என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரெஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸை பார்க்கல, அவரோட தாட்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு இது தோணவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, சூப்பர்ப்பா, இதை சொல்லியிருக்காரு, இப்படி பண்ண சொல்கிறாரு, அப்படி பண்ண சொல்கிறாருன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம்ல, இதுதான் அங்கே முக்கியமாக நான் பார்க்குறேன். இதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீ சேர்க்க வேண்டியது ஒரு ஐடியாலஜி தான். அவர் அதை தான் சேர்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவர் சேர்ந்துட்டார். இப்போ அவர் சேர்க்க வேண்டிய ஒரு ஐடியாலஜி தான். அப்போ அந்த ஒரு சாதாரண கட்சி, எனக்கு அவர் யாருன்னு தெரியும், அது புரோட்டோகால் சம்பந்தம் நான் சொல்ல முடியாது வெளியில், ரொம்ப சாதாரணமான ஒரு நார்மலான கட்சி. இந்த டிவிக்கே கம்பேர் பண்ணும்போது அந்த கட்சி வந்து 1 மடங்கு, அவங்க 100 மடங்கு வச்சுக்கோங்களேன். அந்த லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு மதித்து பேசிட்டு, அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரினா, அப்போ இந்த மாதிரி எத்தனை இயக்கங்கள், எத்தனை சங்கங்கள், எத்தனை கட்சிகள்கிட்ட பேசியிருப்பாருன்றது இருக்கு இல்லையா? அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாரு? சும்மா கூப்பிட்டு உட்காந்து பேசல, 1-on-1 பேசிட்டு
அவர் கொடுத்த அந்த இது இருக்கு இல்லையா, விருந்தோம்பல் இருக்குல்ல, அவன் லைஃப் லாங் மறக்க மாட்டான். இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ட்டு கூப்பிட்டு வீடு வாசல் வரைக்கும் வந்து அமுச்சு விட்டுட்டு போறாரு. இது நடக்குது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அவர் வந்து சினிமாவில் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்காக கோட்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அரசியலில் வந்து அவர் கோப்புன்னு சொல்லலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டீஷியன் ஆவார்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது அவரோட வேலைகளில் எல்லாமே தெரியுது. மறுபடியும் சொல்றேன், he is not alone goat, he will be a goat, greatest of all politicians.